செய்தியை பார்த்து வருகிறோம். பட்டாசு ஆலைகளில் வெடிமருந்து கலப்பை காலை வேளையிலேயே முடித்துவிட வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கணேஷ்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, விருதுநகர் மாவட்டத்தினுடைய பிரதான தொழிலாக பட்டாசு தொழில் விளங்கி வருகிறது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இந்த பட்டாசு தொழிலில் ஈடுபட்ட போது 3 பயங்கர வெடிவிபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்துகளில் 30 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கோடை வெயில் துவங்கியதை தொடர்ந்து வெயிலின் தாக்கம் தொடர்ச்சியாக அதிகரித்து காணப்படும் நிலையில் இந்த வெடிவிபத்துக்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இத்தகைய சூழலில்தான் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் காலங்களில் அதிகரிக்கக்கூடிய பட்டாசு ஆலை வெடிவிபத்துக்களை தடுக்க பட்டாசு ரசாயன மூலப்பொருள் கலவை செய்யும் பணிகளை காலை நேரங்களில் நிறைவு செய்ய வேண்டும் என மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் பட்டாசு ஆலை நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். பட்டாசு தயாரிப்புக்காக பயன்படுத்தக்கூடிய பொட்டாசியம் நைட்ரேட், சல்பர், சோடியம் ஆக்சைடு உள்ளிட்ட ரசாயன மூலப்பொருட்கள், அந்த மூலப்பொருட்களை வைத்துதான் மணிமருந்து, முனைமருந்து போன்ற கலவைகளை செய்வார்கள். இத்தகைய கலவைகளை வழக்கமாக காலை முதல் நண்பகல் வேலை வரை தொழிலாளர்கள் கலவை செய்வது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் தற்போது காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக அந்த வெயிலின் தாக்கத்தினால் இந்த ரசாயன மூலப்பொருட்களை கலவை செய்யும் போது அது ஆட்டோமேட்டிக்காக, அதாவது தானாகவே அந்த ரசாயன மூலப்பொருட்களில் ரசாயன வேதிப்பொருட்கள் மாற்றம் நிகழ்ந்து வெடிவிபத்துக்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறையினர் தெரிவிக்கிறார்கள். எனவே அந்த கலவை செய்யக்கூடிய நேரங்களை காலை 6 மணி முதல் காலை 10 மணிக்குள்ளாகவே முடித்துவிட வேண்டும். அவ்வாறாக செய்யும் பட்சத்தில் வெடி விபத்துக்கள் என்பது முழுமையாக தவிர்க்கப்படும் என்ற ஒரு முக்கிய அறிவுறுத்தல்களை அனைத்து பட்டாசு ஆலை நிர்வாகங்களுக்கும் மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறையினர் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். எனவே கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய தற்போதைய காலகட்டத்தில் மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அறிவுறுத்தியிருக்கக்கூடிய இந்த அறிவுறுத்தல்களை முறையாக பின்பற்றி வெடி விபத்தில்லா பட்டாசு உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கிய அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக வெடி விபத்துக்கள் ஏற்பட்டு தொழிலாளர்கள் உயிரிழக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழல் நிலவி வரக்கூடிய நிலையில் இந்த மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறையினுடைய அறிவிப்பானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.